கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பாடல் ஜெசிகாவுடைய குரலிலே தேவனுடைய வார்த்தையை பாடல் மூலமாக நாம் கேட்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, விடுமுறை வருது, இந்த 4 நாள் தொடர்ந்து விடுமுறை வரவே கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி வரணும். இந்த 4 நாள் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எல்லாம் எங்க கிளம்பிடுவாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. அதனால எங்க வர முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது. அங்க போயிட்டா பரவாயில்ல, ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இப்படி 4 நாளும் லீவ் வரக்கூடியா அநேக மக்கள் இன்றைக்கு ஊருக்கு செல்கிறபடியா நமக்கு கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தர் வந்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்களோடு ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? கொஞ்சம் அப்படியே கை எப்படிதான் வருது, இப்படி கொஞ்சம் டவுட்டாவே வருது நமக்கு. நன்றி சொல்வதற்கு நம்ம டவுட் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, ஏனென்றால் அதுக்கு அடுத்த வரி, உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். இல்ல, உண்மையாகவே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் நாம நினைக்கலாம், ஒருவேளை நான் நல்ல பலத்தோடு இருக்கிறேன், கரெக்டா மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், வாக்கிங்லாம் போறேன், ஆமா ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறேன் எல்லாமே, அதனால எனக்கு அந்த பலத்தோடு எனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா 35 உலக ஆணழகன் பாடி பில்டர், இந்த உலகத்துல அவர் தான் சிறந்த பாடி பில்டர், 36 வயசு. ஆமா, 7 முறை சாப்பிடுவாராம். ஆமா, ஒரு நாளைக்கு 3 கிலோ கறி சாப்பிடுவாராம். ஆனா உடம்பு பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்குது, அப்படியே முறுக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவர் மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம், நான் கண்டிப்பா 100 வயசு வரைக்கும் இருப்பேன் அப்படி நினைச்சிட்டு. ஆனா 35 வயசுல, இவ்வளவு இளம் வயசுல ஒரு சிறந்த ஒரு உலக ஆணழகன் அவர் மரிப்பது இதான் முதல் முறையா இந்த சின்ன வயசுல. இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, நாம் உயிர் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருடைய கிருபை தான். அதற்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமா, அதை நம்ம மறந்து விடவே கூடாது. என்றால் கர்த்தர் அனுதினமும் நம்மை அற்புதமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பாடலின் ஒரே கவியை மட்டும் பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். என்றால் இயேசு இயேசு ராஜா, இயேசு இயேசு நாதா, இயேசு நேசு தேவா, இயேசு எனக்கெல்லாமே. உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு எல்லாமற்கும் எல்லாமாக இருக்கிறார். ஆகவே அவர் ஒருவருக்கே அல்லேலூயா, அவர் ஒருவருக்கே ஆமென் என்று சொல்லி இந்த ஒரு கவியை மாட்டம் பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடப்போம். ஜெபசித்தியோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இயேசு இயேசு ராஜா, இயேசு இயேசு நாதா, இயேசு நேச தேவா, இயேசு எனக்கெல்லாமே. இயேசு இயேசு ராஜா, இயேசு இயேசு நாதா, இயேசு நேச தேவா, இயேசு எனக்கெல்லாமே. Alleluia, amen. Alleluia, amen. Alleluia, amen. Alleluia, amen. இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார், இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார், இயேசு எந்த நேசரே, இணையற்ற என் இயேசுவே. ஆமென் ஆமென் இயேசு, ஆமென் ஆமென் இயேசு, ஆமென் ஆமென் இயேசு, ஆமென் ஆமென் இயேசு. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாமையா இருக்கிற ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையில் எங்களுக்கு உயிர் தந்திருக்கிறீர், உம்மிடத்தில் உதவி பெற்றிருக்கிறோம்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன், இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த புதன்கிழமையிலிருந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு 1000 சபையில ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு செய்தியை வச்சுட்டு ஒவ்வொரு சபையில சொன்னா அவங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கும். ஆனா நம்முடைய சபையில நான் ஒரு செய்தியை கொடுக்கணும் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. கொடுத்ததே கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை மாத்தி மாத்தி கொடுக்க வேண்டியது இருக்கு, தலைப்பை மாற்ற வேண்டியதா இருக்குது, கதைகளை மாற்ற வேண்டியதா இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ஒரு சபையில் இருக்கிற போது இருக்குது, அது ரொம்ப தெரியும். ஏன்னா சொன்னதே சொன்னாலும் கரெக்டா ஃபாஸ்ட் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிடுவீங்க. ரொம்ப கஷ்டம். இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் என்னிடத்துல வந்தார். பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், இந்த மாதிரி சொன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ஒரே சர்ச்சில் பேசுறது ரொம்ப ஆயத்தம் பண்ணி நிறைய விஷயங்களை ஆராய்ந்து யோசித்து இதையெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ அவர் ஒரு யோசனை ஒன்று சொன்னார். பாச நீங்க பைபிள் ஸ்டடியில பாவப்பட்டியல்னு ஒன்று எடுத்தீங்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்போ பைபிள் ஸ்டடியில ஒரு 40 பேர் 50 பேர் தான் வருவாங்க. நீங்க ஏன் மாதத்துக்கு ஒரு முறை அந்த பாவப்பட்டியலை மீண்டும் அதை ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோன்னு எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக தான் இருந்தது. சரி, அதுவும் கரெக்ட் தான். மாதத்துல ஒரு முறை நான் ஏற்கனவே பாவப்பட்டியல் ஒரு லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 28 பாவங்களை குறித்து நான் பேசினேன். அதை மாதத்துக்கு ஒரு முறை 3வது ஞாயிற்றுக்கிழமையோ 4வது ஞாயிற்றுக்கிழமையோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாவத்தை கொடுத்து பேசலாம் என்று யோசித்தேன். அது எனக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் இதை குறித்து பேசியிருக்கிறபடியால் அதை மீண்டுமாக உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பேர் நீங்க வேத ஆராய்ச்சிக்கு வந்தீங்கன்னு தெரியாது. இதுல கொஞ்சம் பேர் தான் நீங்க வேத ஆராய்ச்சிக்கு வந்திருப்பீங்க. அதனால இது உங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கும். அதனால அது எனக்கு அதிக யோசனைப்படும். ஜெபித்தேன், ஆண்டவரும் அதற்கு விடை கொடுத்தார். ஆக இந்த நாளிலே பாவப்பட்டியல்ல முதல் பாவம் இங்க இருக்கிறது. இந்த பாவத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு ஒன்னா சொல்ல போறேன். இதுல அகந்தை. ஒரு அகந்தை என்ற வார்த்தை தமிழ்ல நிறைய பொருள் கொடுக்கிறது. ஏனென்றால் அகங்காரம் என்றாலும் அகந்தையாக அகங்காரம், ஆணவம், மேட்டிமை, தலைக்கணம், கர்ப்பம். இதோட காட்டி நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை என்றால் பெருமை. அப்ப பெருமை என்கிற அந்த பாவத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறேன். அகந்தை ஏனென்றால் முதலாவதாக இந்த பெருமை தான் ஒரு தேவதூதனையே என்ன பண்ணிடுச்சு, பிசாசாய் மாற்றி பூமியை தள்ளினது என்று சொல்லி நாம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இப்போ இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு தேவதூதன் பிசாசாய் மாறி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அவருக்கு நிகராவேன், நான் அவரை போல மாறுவேன், நான் அவரை விட உயராக மாறுவேன் என்று சொல்லி தனக்குத்தானே அவன் பெருமையாய் அவன் நினைத்துக் கொண்டதனாலே அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே முதல் பயங்கரமான ஒரு பாவம் என்றால் அது பெருமைதான். ஒரு பெருமை குறித்து நம்ம நிறைய செய்தியை கேட்டிருக்கிறோம். நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் போது எந்த காரியம் நமக்கு எதிராக இருந்தாலும் உடனே என்ன பண்றோம் தெரியுமா? ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நம்ம அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய், ஐயோ இந்த காரியம் இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுடைந்து போவதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலன்கள் துணி விடுகிறது. நான் இந்த பெருமைக்கு முன்னாடி சொல்றேன்னா, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒரு லேசா எடுத்துக்கொள்ளணும். ஒரு திருட ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அதை நம்ம லேசா எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. நேற்று ஒரு
ஒரு கதையை படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் இதை இப்படியாக அதை விளக்குகிறார், இதனுடைய பொருளை விளக்குகிறார். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டான். இருட்டா இருக்குது. ஒரு கட்டிலுக்கு கிட்ட போய் ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். அவனிடத்துல தேடுறான், எதையோ தேடுறான். தேடும் போது அந்த மனிதன் குளித்து விட்டான். கவலைப்படல, கத்தல, பொறுமையா கண்ணை முடிச்சு, பீரோசாமி தேடுறியா அப்படின்னு கேட்கிறான் திருடன் கிட்ட. உடனே திருடன் சொன்னா, ஆமா பீரோசாமி தான் தேடுறேன். அவன் கேட்டாரா, நீ தொழிலுக்கு புதுசா இல்ல ஏற்கனவே திருடிருக்கியா? எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? இப்பதான் முதல் முறையா நான் திருட வந்திருக்கிறேன். அப்ப சொன்னா, இல்ல வீரசாமிய ஆம்பளை கிட்ட வந்து அப்ப நீ கண்டிப்பா புதுசா தான் நீ திருட வந்திருப்ப. அது என்கிட்ட இல்ல, பக்கத்துல என் பக்கத்துல படுத்துக்காம அந்த கட்டில, ஆமா என் பொண்டாட்டி தான். அவ காலுக்கு அடியில ஒரு தலகாணி இருக்கு, தலகாணிக்கு அடியில தான் சாவி இருக்கு. 3 நாளா ட்ரை பண்றேன், அதை எடுக்க முடியல. நீ என்ன பண்ற, மெதுவா அதை எடுத்துரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதை மெதுவா எடுத்துரு. ஆமா எவகாதிரி மாட்டிக்கிட்டேன்னா நீ காலி, அதனால நீ மெதுவா எடுத்துரு. எடுத்து பீரோ திறந்து முல்லைக்கு பத்த மாதிரி 3000 ரூபாய் வச்சிருக்கிறான். நீ என்ன பண்ற, அந்த 3000 ரூபாய் எடுக்கிற, 2000 ரூபாய் நீ வச்சுக்கோ, ஏன்னா நீ கஷ்டப்பட்டு திருடி இருக்கிற, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ போயிடு. இவன் ஈஸா போறான், சாவி எடுக்கிறான், எடுத்துட்டு பீரோவை எடுத்துட்டான், பீரோவை திறக்கிறான், தேடுறான். கரெக்டா 3000 சொன்ன மாதிரி 3000 கிடைச்சது. திரும்பி பூட்டிட்டு திரும்பி வரும்போது கண்ணில் கண்ணீரோடு அவன் இவர்கிட்ட வரான். அப்ப இவர் கேட்கிறாரு, ஏன்டா அழுகுறா? நான் 3000 கிடைச்சிருச்சுல, 2000 எடுத்துட்டு 1000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னானா, இல்ல நான் வெளியே இருந்து கஷ்டப்படுறேன், நீங்க வீட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறீங்க, நான் இல்லாம கஷ்டப்படுறேன், நீங்க இருந்தும் கஷ்டப்படுறீங்க, எனக்கு 1 ரூபாய் கூட வேணாம், இந்த 3000 நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வெளியே போய் இன்னொரு வீட்டுல என்னால 3000 ரூபாய் எடுத்துக்க முடியும், ஆனா அது உங்களால முடியாது, அதனால இந்த 3000 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, அதை கொடுத்துட்டு போனான். இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். சொல்ற, எப்படா எப்படி இப்படி நல்லவனா இருக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த திருடன் வெளியே போயிட்டாங்க. இந்த கதையை எனக்கு படிச்சோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குது. உண்மைதான், இது யோசிச்சு பாருங்களேன். ஒரு திருடன் வந்தா கூட அதை அவன் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடக்காது, ஒரு கதைக்காக ஓகே, பட் அவன் அது கூட பெருசா எடுக்கல, கத்தியோ உப்புப்பாடெல்லாம் பண்ணாம அப்படியே அதுக்கு இணையா போடுறான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு எதிராக வந்தா கூட நம்ம ஒரு நிலையிலும் மாறக்கூடாது. நாம் அப்படி மாறும் போதுதான் நம்ம ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலே நாம் உறுதியா இருக்கிறோம் என்று அர்த்தம். சரி, இந்த பெருமை என்கிற ஒரு பாவம், ஏன்னா நிறைய நேரத்துல பாவம்னா ஒரு லிஸ்ட் போட்டா நம்ம என்ன சொல்லுவோம், முதல் பாவம் என்ன சொல்லுவோம், கொலை செய்வது பாவம், பொய் பேசுவது பாவம், இல்ல பாவம் தான். திருடுவது பாவம், விபச்சாரம் பண்ணுவது பாவம், இல்ல ஒரு பொருளை அபகரிப்பது பாவம், ஒருவனை அடிப்பது பாவம், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு தெரிந்த பாவம். ஆனா நமக்கு தெரியாம நம்ம கொன்று கொண்டு இருக்கிற பாவங்கள் நிறைய இருக்கு. அதுல முதன்மையாக இருக்கிறது பெருமை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெருமை இருப்பது அவனுக்கு தெரியாது, அதுதான் தான் பெருமை உள்ளவன் என்பது அவனாலே அறிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு வேதத்துல வேற எதுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், எந்த ஒரு பாவத்துக்கும் எதிர்த்து நிற்கிறார். எதுக்கு எதிர்த்து நிற்கிறார்? நீ அகந்தை உள்ளவனாக இருந்தால், மேட்டுமை உள்ளவனாக இருந்தால், கர்வம் உள்ளவனாக இருந்தால், அகங்காரம் உடையவனாக இருந்தால், ஆணவம் உடையவனாக இருந்தால், பெருமை உடையவனாக இருந்தால் உன்னை ஆண்டவர் எதிர்க்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை எதிர்த்தாலே நம்மளால என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. நம்மளை காட்டிலும் கொஞ்சம் உயர்வான ஒரு மனிதன் எதிர்த்தாலே நம்மளால முடியாது. இப்ப ஆண்டவரே உன்னை எதிர்க்கிறார்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க யோசிச்சு பாருங்கல. நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே பெருமை, ஆணவம், அகந்தை என்கிற பாவம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ரொம்ப தாழ்மையானவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ளே பெருமை இருக்கிறது என்பது நாம் அறியாமலேயே பிசாசு நம்ம என்ன பண்ணுவான், வஞ்சித்து வைத்துக் கொண்டே இருப்பான். ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுவீங்க. அதனாலதான் அங்க பரலோகத்திலே ஒரு தேவதூதனானவன் இந்த ஆண்டவருக்கு நிகராக மாறுவேன் என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்தை அவன் பிரதிபலித்ததுனால அவனை தள்ளுண்டு போய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பிசாசாய் வெளியே அனுப்பி வைத்தார். யோசிச்சு பாருங்க, பெருமை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 இங்கே பெருமையா இருக்கக்கூடியவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்களை இங்கே ஏசாயாவிலே வாசிக்கிறது பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்கிறது அநேக ஜனங்கள் தன்னுடைய பெருமையினாலே தங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போனார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 38ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. சங்கீதம் 38 6ஆம் வசனம். இல்ல 138 6. சாரி 138 6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து. நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் பார்க்கிறார். ஆனா பெருமை உள்ளவனை எப்படி பார்க்கிறாராம்? தூரத்துல கிட்ட வரணும். ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தாதான் நம்ம பாதுகாப்புங்க. ஆண்டவர் தூரமா போயிட்டாதான் உங்களுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. ஆமா, பிசாசு சீக்கிரம் உங்களை கவுந்துருவான். அதான் சங்கீதத்தில் சொல்றாரு, ஆண்டவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறார். அதான் வேணும் சொல்லு, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். உங்களுடைய கிருபை வேண்டும் என்றால் நீங்கள் பெருமை உள்ளவனாய் இருக்கக்கூடாது, தாழ்மை உள்ளவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சரி, ஒரு 4 விதமான பெருமை, 4 பேருடைய பெருமையை இன்னைக்கு நாம் சுருக்கமாக பார்த்து நாம் கடந்து போவோம். முதலாவது வேதத்துல முதலாக பெருமைப்படக்கூடிய காரியத்தை சொன்ன காரியம் பாபேலினுடைய பெருமை, பாபேல் மக்களுடைய ஒரு பெருமை. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியங்கள் தான் ஆதியாகமம். ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். ஆதியாகமம் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்கிறோம். முதலாக இந்த வேதாகமத்தில் பெருமைக்குரிய காரியங்களை விவரிக்கின்ற ஒரு அதிகாரம் இந்த 11ஆம் அதிகாரம். பூமி எங்கும் இன்னைக்கு எத்தனை பாஷை இருக்கு தெரியல, பல பாஷைனா வேலைக்குள்ள போயிடக்கூடாது, பற்பல பாஷைகளுக்குள்ள போயிடாதீங்க. பல பாஷைகள் இருக்கு. இந்தியாவிலே எவ்வளவு பாஷைகள் இருக்கு, உலகத்துல அநேக பாஷைகள் இருக்குது. ஆனா ஆதாம் ஏவாள் படைப்புக்கு பிறகு பாஷையெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரே பாஷை தான். அதான் 1ஆம் வசனத்துல பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு. ஆமா, அதனால என்னாச்சு? ஜனங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. இந்த பாபேல் நகரத்துல மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க நகரம் கட்டினது தப்பு இல்ல, வாழ அளவுக்கு சிகரமுள்ள ஒரு கோபுரம் கட்டினது தப்பு இல்ல. ஆனா என்ன தப்பு? நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் இல்ல, ஆண்டவரை மறந்து போனார்கள். நீங்கள் ஆண்டவரை மறந்து செய்கிற எல்லா செயல்களுமே என்ன காரியம்? பெருமை உள்ள காரியம். அல்லேலூயா. நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவரை விட்டுட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தாலும் அது பெருமை. நான் என்ன தாழ்த்துறேன், எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கு இல்ல அப்படி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க நிறைய நேரங்கள்ல நீங்களும் நானும் ஆண்டவரை தூரமா வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய காரியங்களை, ஆண்டவர் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அறியதான் செய்யும், ஆண்டவருக்காக தான் செய்யும். இங்கே இந்த மாபெரும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நல்ல வளர்ச்சி, நல்ல பணம், நல்ல புஷ்டியா இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, எல்லாம் கிடையாது. உடனே என்ன பண்ணாங்க? ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு நகரத்தை கட்டுவோம், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், கட்டிட்டு வாங்க ஆண்டவருக்கு அதை கொடுப்போம், ஏன்னா இதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதே நமக்கு கிடையாது. ஆனா கஷ்டம் வந்தா கேள்வி போட்டு கேட்போம், என்ன ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, இந்த வியாதி கொடுத்துட்டீங்க, இந்த நஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, இதை தொலைச்சிட்டேன், இந்த ஆபத்து எனக்கு வந்துருச்சு இல்ல, இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்கு நிறைய நன்மைகளை பெறும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்றதே கிடையாது, மறந்துடுவோம். இவர்கள் நகரத்தை கட்டி கோபுரம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கணும். என்ன பண்ணாங்க? தமக்கு ஒரு பேர் உண்டாக நான் பண்ணுவோம். கர்த்தர் அங்க இருந்துட்டு பதில் சொல்லுங்க, இறங்கி வந்தாலும் வேணும் சொல்லுகிறது. எனக்கு அது படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்தில் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இதோ
5ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் என்ன பண்ணாரா? மேல இல்லைங்க, வயல் வந்துட்டாரு. ஆனா என் பிள்ளைங்க ரொம்ப அழகா ஒரு நகரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு அழகான ஒரு கோபுரத்தை கட்டி வச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஆண்டவரே இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்து அவர் மட்டும் வந்தாரா? அவர் மட்டும் வந்தாரு? இங்க கவனிங்க 6ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் இதோ யாருக்கே பேசுற, நல்ல கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் யாருக்கே சொல்றாரு. அப்பனா கூட யாருக்கா? தேவதூதர்களோட வராரு அவரு. அங்க பாருங்க, இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. இவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். எதை? தனக்குத்தானே பேர் உண்டாக செய்தார்கள். ஆண்டவர் வசனப்படுகிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். யாருக்கோ பேசுறாரு, நல்ல கவனிக்கணும். அப்ப யாரு கூட? தேவதூதர்களை அழைத்து வந்திருக்கிறார் பாக்குறதுக்கு. அவங்க நம்முடைய ஜனங்கள் கட்ட, நம்ம பிள்ளைங்க ஒண்ணு கட்டினாங்கன்னா அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமா வந்து பார்ப்பாங்கல்ல. ஐயோ என் பிள்ளை என்ன அழகா வீடு கட்டி வச்சிருக்கு, எனக்கு கூட ஒரு ரூம் போட்டு வச்சிருக்கு. நீங்க ரூம் போடலாம் பண்ணல, ஹாலியாவது எனக்கு கொடுங்க, ஆர்கனைஸ்ல சேர்த்து விட்டுறீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, சரிங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. ஆமா, பிள்ளைகள் வீடு கட்டுறது பெற்றோர்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இங்க ஆண்டவர் வந்து பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, ஆனா இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. சொல்றாங்க, என்ன சொல்றாரு? நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். ஆமாங்க, வந்துடுங்க பிரச்சனை. பாஷையை மாற்றி போட்ட ஒவ்வொருத்தரும் இவன் பாஷை பேசுற அவனுக்கு புரியல, அவன் பேசுறது இவனுக்கு புரியல, குழப்பமாய் போச்சு. அப்புறம் ஒன்னா இருப்பாங்களாங்க? ஆண்டவே அந்த ஒற்றுமை என்ன பண்றாரு? குறைத்து போடுகிறார். காரணம் என்ன? தமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று பெருமைப்பட்டார்கள் பாபேல் மக்கள். ஆமா, நகர் பெரிய நகரம் கட்டிட்டு பெரிய கோபுரம் கட்டிட்டு ஆண்டவர் மறந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மறந்து போகாதே. ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தார். அருமையான சாட்சி அஜித் சாம் அவர்கள் சொன்னாங்க, நடந்து வந்தேன், அடுத்து சைக்கிள்ல வந்தேன், அடுத்து ஸ்கூட்டர்ல வந்தேன், இப்ப ஆண்டவர் என்ன கார்ல வர வச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு பெரிய உயர்வான நான் ஹெலிகாப்டர்ல வருவேன், பிளைன் வருவேன், அதெல்லாம் வேண்டாம். போதும் போதும் ஆண்டவரே, நீ கொடுத்த ஆசீர்வாதம் போதும். அடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, அடுத்து வீட்டுக்கு, இப்படி ஆண்டவர் உயர்த்துவார். ஆமா, அதுதான். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து ஆண்டவர் ஒருபோதும் மறக்கக்கூடாதுங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிர் உள்ள வரைக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். அது நன்றி சொல்லணும். அதை மறந்தாலே நீங்க பெருமை உள்ளவர்கள். நான் சொல்லுங்க, வேதம் சொல்லு. அவங்க நகரம் கட்டுறது தப்பு இல்ல, அவங்க கோபுரம் கட்டுறது தப்பு இல்ல, ஆனா ஆண்டவரை மறந்தது தவறு. தமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். ஆண்டவர் தாறுமாறாக என்ன போடு 8ஆம் வசனத்துல, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதற போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை பிரதிஷ்டை செய்யலங்க, அம்மோன்னு போச்சு. இவங்க கட்டிக்கிட்டு ஆண்டவரை நினைச்சிட்டாங்கன்னா ஆண்டவரை வந்து என்ன பண்றாரு? ரிப்பன் கட் பண்ணி விட்டுருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வந்து ரிப்பன் கட் பண்ணி விட்டுருப்பாரு. இவங்க தமக்கு தானே பேர் உண்டாகணும். அகந்தை, பெருமை, அகங்காரம், ஆணவம், வெட்டிமை, எல்லாம் ஒரு பெரிய பாவம். எல்லாம் ஒரே வார்த்தை தான், இங்கிலீஷ்ல அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிஞ்சு. எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா இல்ல மறந்துடுறோமா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை நேசிக்கிறாரு, அவரு உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். உங்களை விட்டுருவாரா? ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம்? மறந்து விடுகிறோம். பெருமைக்குரிய காரியம். பெருமைனா நம்ம என்னென்னையோ நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் பணக்காரனா இருக்கிறேன், ஆனா நான் வெளியே வந்து பணக்காரனா காட்டுறதில்ல, அதனால நான் தாழ்வேன். நான் பெரிய வீட்டுல இருக்கிறேன், ஆனாலும் நான் பெரிய வீட்டுல இருக்கிறது காட்ட மாட்டேன், அதெல்லாம் தாழ்மை தான். ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமையே, உங்க நினைவுக்கு தெரியாமலே நீங்க நம்மளோட பெருமை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவரை மறந்து போவது பெருமையான காரியம். ஏன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நீங்கள் உங்களை உயர்த்துகிறபடியால் அது பெருமைக்குரியதாக இருக்கிறது. இங்கே பாபேல் மக்கள் அந்த விதமாகத்தான் பெருமை கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை சிதறி போகப்பட பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. அதனாலதான் அந்த பேரே வந்துச்சு, பாபேல். அந்த மக்களை போல நம்ம ஆகக்கூடாதுங்க. இல்ல, முதல் பெருமைக்குரிய காரியம் அந்த பாபேல் மக்கள் ஆண்டவர் சிதறடிக்கப்பட்ட, ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் உடனே ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அதனால தியான வார்த்தைக்கு நான் அந்த வார்த்தையை நான் போட்டு விட்டேன்.
கிருபை. தாழ்மை உள்ளவருக்கு தான் கிருபை, பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். சரி, இரண்டாவது ஒரு ராஜாவுடைய பெருமை. உசியா ராஜா என்கிற ஒரு ராஜா, ஒரு நல்ல ராஜா. அவர் ஒரு சாதாரண ஒரு ராஜா கிடையாது, ஒரு நல்ல ராஜா. ஆனா வேதம் சொல்கிறது 2 நாளாகமம், கொஞ்சம் புத்தகத்தை வேதாந்தத்தை திருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷமா. 2 நாளாகமம் 26 16 இப்ப வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். வேதம் சொல்கிறது அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு, அகந்தை வந்துருச்சு. ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தவறா? உசியா ராஜா நல்ல ஒரு ராஜா. 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். எல்லாம் நல்லதுதான். கர்த்தரை அவன் தேடினான், எல்லாம் அவனுடைய தேவன் அவனுடைய காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணினான். வேதம் அப்படிதான் சொல்கிறது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அவன் என்ன பண்ணக்கூடாது? அந்த ஆசாரிய கூடாரத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க கூடாது. அது ராஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுங்க, யார் உள்ள நுழைய முடியும்? ஆசாரியன் தான். ஆண்டவருடைய ஊழியக்காரர் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார், சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார். இது அவன் நல்லா தெரியும், உசியா ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆனா தனக்குள்ளே அவன் பெருமை உள்ளவனாக மாறினாயே, நான் ராஜா, எனக்கு கீழே தான் எல்லாருமே, என்னை எந்த ஒரு சட்டமும் நிர்பந்திக்காது, நான் செல்லுவேன். என்ன நடந்தது? தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, நல்லவன் போட்டிருக்குது, கர்த்தருக்கு பயந்தவன் போட்டிருக்கு. கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனா இப்ப அவன் மன மேன்மையினாலே, பெருமையினாலே, அகந்தையினாலே, கர்வத்தினாலே, ஆணவத்தினாலே அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த தூபம் பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். தூபம் காட்டுற வேலை ஆசாரியனுடைய வேலை, அது ராஜாவை காட்ட முடியாது. ஆனா இந்த தைரியமா போனான். அவனுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணாங்க? ஆசாரியன் போறான். ஆசாரியன் தான் முன்னாடி போகணும், பின்னாடி அவங்க போகணும். அது ஒரு இடத்துல நின்றுணும். ஆசாரியனை போகிற இடத்துல ராஜா கூட போக முடியாது. இதெல்லாம் சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. நீங்க சில இடத்துல போனா அப்படிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க. நீங்க போகக்கூடாது, இவங்க போகக்கூடாது, அவங்க போகக்கூடாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸோடு போகக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸோடு போக, இதெல்லாம் இருக்கு. நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. கோயிலுக்குள்ள போகுதுல, ஆமா, ஷூ போட்டு, நீங்க வெளிநாட்டுல எல்லாம் ஷூ போட்டு உள்ள போகலாம். இங்கே ஒரு சபையில நம்ம போடுறது இல்லை. ஆமா, அந்த வெளிநாட்டுல எல்லாம் ஷூ கட்டிட்டு தான் போக முடியாது. ஏன்னு தெரியல, ஏன் சொல்லுங்க? ஆமா, குளிரு. அங்க அந்த தேசத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா ஆற்று மேல அவங்க போக மாட்டாங்க. அப்படி ஆற்று மலை போற எது எப்படியோ. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார். அதை மீறுவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனா இப்ப உசியா என்ற நல்ல ராஜா தான். ஆனா மனவேண்டிமையாகி கர்த்தருக்கு முன்பதாக தூபம் காட்ட முடியாம ஆலயத்துக்குள்ள போயிட்டான். அவனுக்கு பின்னாடிதான் ஆசாரியர்கள், ஆசாரியனாக ஆசாரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாகி 80 பேர் அவன் பிறகே உபசித்தார்கள். பிறகே அந்த வார்த்தையை கவனிக்கணும். முதல்ல ஆசாரியர் போனோம், அதுக்கு பிறகு அவருடைய உதவியாளர்கள் பராக்கிரமசாலிகள் போனோம், அதுக்கப்புறம் தான் ராஜா தான் நிற்கணும். ஆனா ஒரு தூபம் காட்டுற வேலை ஆசாரியனுடையது. ஆனா நடந்தது என்ன இங்கே? ஆனா ஆசாரியர்கள் அங்க எதிர்த்து பேசுற என்ன கேட்கிறான்? ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே பேர் சொல்லி கூப்பிடுறான். உசியா ராஜாவே சொல்ல, உசியாவே ஏன்னா கோபம் வந்துருச்சு ஆசாரியருக்கு. கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, உங்களுடைய வேலை அல்ல. உங்களுடைய வேலைக்கு நான் வந்தா உங்களுக்கு கோபம் வராதா? ராஜா எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களுக்கு கூப்பிட்டு அவங்க சில பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாங்க. அந்த பிரச்சனையை ராஜாவுக்கு நான் பண்றேன்னு சொல்லி வந்தா ராஜாக்கு என்ன வரும்? கோபம். அது தவறு, அது என்னுடைய பெருமை. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை ராஜா செய்யக்கூடாது. அதுதான் சொல்றாரு, கர்த்தருக்கு தூபம் காட்டுவது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும் மீறுதல் செய்து இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இல்லாது தைரியமா சொல்லிட்டாரு. வெளியே போடுறார் ஒரு ராஜா, ஆசாரியன் வெளியே போ, என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சட்டத்திட்டம் பயங்கரமா இருக்கு. இவன் லேசா நினைச்சுட்டான். பெருமையை நீங்க லேசா நினைக்காதீங்க, ஆண்டவர் உடனே அடிப்பார்.
இன்னைக்கு நம்ம கிருபையின் காலங்களில் இருக்கிறோம். அந்த நாட்களிலே பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல். அப்படிதான் நடந்தது. அடிக்கு அடி, உதைக்கு அப்படிதான் நடந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சிலுவையிலே தம்முடைய கிருபையாய் மொத்தமாய் நமக்கு தந்துட்டார். அதனால பெருமை இருந்தாலும் நம்ம தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு ஏற்றி வைக்கிறார். இன்னும் நடந்தது என்ன தெரியுமா? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமா பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்துமே தூப குடத்திற்கு முன்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்துச்சு. அல்ல சொல்லுங்க. என்ன பாஸ்டர் குஷ்டரோகம் வந்ததுக்கு அல்லேலூயா சொல்றேன். எனக்கு வந்துச்சு. உசியா ராஜாக்கு தான் வந்துச்சு. சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவன் சொன்ன போது அவன் என்ன பண்ணிருக்கணும்? வெளியே வந்திருக்கணும். ஐயோ நான் தப்பு பண்றேன், வெளியே வந்திருக்கணும். ஒரு ஆசாரியன் சொல்றானே, வெளியே போடுறானே, தப்பு செய்யறமே, இவன் உணர்ந்து ஏற்றி வைக்கிறான். ராஜா, நான் ராஜா வச்சேன், பெருமை அவனுக்குள்ள, ராஜான்ற பெருமை. ஆண்டவர் அனுப்புனாரு. என்ன அனுப்புனாரு தெரியும். உடனே என்ன ஆயிடுச்சு? நெற்றியில பாத்தீங்களா? இன்னைக்கு ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய நெற்றியில எத்தனை பேருக்கு குஷ்டரோகம் வந்திருக்கும் தெரியுமா? பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய நெற்றியில குஷ்டரோகம் வந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியறதில்லை. நம்முடைய பெருமை நமக்கு தெரிவதில்லை. அதுதான் பாவம். அதுதான் பாவ பட்டியல்ல கொள்ளும் கொடிய பாவங்கள். அதுதான். ஏன்னா நமக்கு தெரியாமலே பிசாசு நம்மை வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உசியாவுக்கு அது தெரியும், செய்யக்கூடாதுன்னு. ஆனா ராஜா என்கிற அந்த மமதை அவனுக்குள்ளே பெருமையா இருந்தபடியா அவன் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தருக்கு விரோதமாக அவன் மீறுதலா செய்யப்பட்டான். டைம் கிடைச்சும் மாறும். அதனால்தான் அவன் நெற்றியில குஷ்டம் வந்தது. அப்போ உசியா ராஜாவை போல நான் பெருமை உள்ளவர்கள ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோமா? ஆண்டவர் சொல்ல காரியத்தை மீறி நடக்கிறோமா? அது பெருமை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதும் பெருமை தாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருப்பதும் பெருமை. இங்க நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. சரி, இரண்டு பேரை பார்த்துட்டோம். இது மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு பெருமையான ஒரு காரியம், நேபுகாத்நேச்சாரின் ஒரு பெருமை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தானியேல், திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? பெருமை கொண்டது. நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் பெருமை கொண்டது. அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். ராஜா என்கிற அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு என்று வேதம் சொல்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பெருமை? அப்படி என்ன பெருமை கொண்டாங்க? ஒரு ராஜா தான் பெருமை இருக்குங்க. கொஞ்சம் நம்மளை விட நல்ல உயர்வா, நல்ல வீடு வச்சு, நல்ல ஒரு கார் வச்சு, நல்ல பணம், நல்ல பேங்க்ல நிறைய பேங்க் பேலன்ஸ் தான் வச்சு, நல்ல குடும்ப குட்டியோட நல்ல சந்தோஷமா வாழ்றவங்கள பெருமை இருக்கிறதால செய்யும். ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். ஆனா இங்க நடந்தது என்ன? தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டிய மகாபாரதம். உண்மைதான். யார் கட்டினாரு? நேபுகாத்நேச்சார் தான் கட்டினாரு. அவன் தான் கட்டினான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நம்முடைய வார்த்தைகளிலே நாம் பெருமையா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல, நம்முடைய சொல் சரி, நிறைய நேரம் நம்ம பேச்சு பெருமைக்குரிய பேச்சாக இருக்கும். நமக்கு தெரியாமே பேசிக்கிட்டு இருப்போம். என் சபையில் இப்படி, இது சாதாரணமா வரக்கூடியது. என்ன மாதிரி யாரும் சமைக்க முடியாது, என்ன மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் பாட முடியாது. அவன் என்ன மாதிரி இவ்வளவு தாழ்ந்தவர்களுடைய கொஞ்சம் பெருமையான காரியங்களை என்ன பண்ணுவோம்? மற்றொரு முன்னாடி நான் பேசிக்கிட்டே, நான் ஒன்றுமில்லை, உங்களுடைய உம்மத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படும். இங்க தப்பு ஒண்ணும் கிடையாது, கட்டதுலாம் தப்பு கிடையாது. ஆனா நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று இருதயத்துக்குள்ள அவன் மேன்மையாகி அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினா என்று வாசிக்கின்றோம். வேதம் சொல்கிறது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் வெளிப்படலங்க, இருக்கும் போது அவன் இருதயம் நினைத்தது வாய் வழியா பேச வச்சா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்பெல்லாம் எப்படி நடந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு வானத்திலிருந்து நம்முடைய நினைவு ஒரு பெருமையான ஒரு நினைவா இருந்தா, வானத்திலிருந்து ஒரு சத்தமோ ஒரு அடியோ ஒரு இடியோ நமக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கல்ல.
இல்ல இன்னைக்கு நம்ம நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். சில நேரத்துல ஒண்ணுமில்லாத காரியத்தை கூட பெருமையா இருக்கும். அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு பாவம் தெரியாமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகந்தை, பெருமை, ஆணவம், அகங்காரம் பெரிய பாவம். வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவன் என்ன வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரை உன்னை விட்டு நீங்கிட்டு போடா, நீ ராஜா கிடையாது. கம்முன்னு கட்டிட்டு அமைதியா இருந்தானா அவன் ராஜாவாக இருந்திருப்பான். சரி, ராஜ்யபாரம் தான் போச்சே, அதோட ஆண்டவர் விட்டாரா? அதுதான் சொல்றேன். எவ்வளவு ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்றார்? எதிர்த்து நிற்கிறார். அதனால தண்டனை அதிகமா இருக்குது. என்ன நடக்குது? 32ஆம் வசனத்திலிருந்து மனுஷனுக்கு நீ மனுஷன் லிஸ்ட்ல இருந்து போச்சுங்க. அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டாவ? இல்ல, இது நான் கட்டி தப்புன்னு சொல்ல, பொய் சொல்லல. அவன் வேற யாரோ கட்டல, அவன் செலவு பண்ணி அவன் ஆளை வச்சு அவன் தான் கட்டான். ஒரு நல்ல வீடை கட்டிட்டு இது எனக்கு கொத்தனார் தான் கட்டான்னு நம்ம சொல்லுவோம். என் வீடு, நான் கட்டின வீடு, அது நியாயம் தான். கட்டினது கொத்தனார் இருந்தாலும் வீடு என்னுடைய. இப்ப நாம அப்படிதான் சொல்லுவேன். ஆனா இவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம நான் கட்டின மகாபாகியம் அல்லவா என்று சொன்னதால மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல உள்ளே. என்ன இங்க எவ்வளவு பெரிய தண்டனை! கிட்டத்தட்ட யாரையும் ஆகிட்டாரு, ஒரு மாடு ஆகிட்டாரு, ஒரு ஆடு ஆகிட்டாரு. வெளியில சாப்பாடு என்ன சாப்பாடு? புல்லு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இவ்வளவு கொடூரமானவரா? ஆமா, அப்படிதான். ஆனா உங்களுக்கு எனக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆண்டவர் சிலுவையில எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? கிருபையாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கு அதான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம எல்லாம் தப்பித்துக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக அவரு ஏற்றுக்கொண்டார். அப்போ மூன்றாவது நேபுகாத்நேச்சாருடைய பாவம் முடிவு. அவன் மாடுகளை போல புல்லை மேய்ந்து அவன் வாழ்க்கையில் அவன் பாருங்க 33ஆம் வசனத்துல அன்னையுமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரத்திலே நிறைவேற்றிட்டு அவன் மனுஷனுக்கு தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுதை போல இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம். இது படிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த விட்டாலாச்சாரிய படம் சொல்லுவாங்க, அந்த நாட்கள் எடுப்பாங்க, சினிமா படம் எடுப்பாங்க. அப்படியே விதவிதமான மிருகங்கள்லாம் வரும். இப்போ வேற மாதிரிலாம் வருது. இப்படிதான் இருக்குது. ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷனை கிட்டத்தட்ட வித்தியாசமான ஒரு ஜந்துவாய் மாற்றி வெளியில வச்சுட்டாரு. ஒரு ராஜா என்ன பெரிய பாவம், என்ன தவறு செஞ்சான்? கொலை செஞ்சானா? திருடனானா? பொய் சொன்னானா? விபச்சாரம் பண்ணானா? நான் கட்டின மகா பாகியம் அல்லவா என்று சொல்லி பெருமைப்படும். சின்ன அப்படிதான் தெரியுது அவன். ஆனா ஆண்டவர் எதிர்த்து இருக்கிறார். சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான்காவது ஒருவருடைய பாவம் ஏரோது ராஜாவுடைய பெருமை. இந்த 3 ராஜாக்கள் பாபேல் மக்களுடைய பெருமை ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 3 ராஜாக்கள் நான் சொன்னது, உசியா ராஜா, நேபுகாத்நேச்சர் அந்த ராஜா, இப்பொழுது கடைசியாக ஏரோது ராஜாவுடைய ஒரு பெருமை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா இருக்குங்க. புழு புழுத்து. உடனே என்ன நடந்ததாங்க? நீங்க ஆண்டவர் சில நேரம் செய்யும் போது அப்ப நடக்கிறதுக்கான தண்டனை மாத்திரம் அல்ல, முன்னாடி கதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏரோது ராஜா நல்ல ராஜாவா? இல்ல. இதுக்கு முன்னாடிதான் பேதுருவை என்ன பண்ணிட்டான்? சிறைச்சாலையில போட்டான். நீங்க 12ஆம் வசனத்துல அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, நீங்க வீட்டுல போய் அந்த பகுதியை படிச்சு பாருங்க. பேதுருவெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுறான், அடிக்கிறான். அவர் பேதுரு அங்க இருந்து ஆண்டவர் தேவதூதனை அனுப்பிச்சு தப்பிக்க வச்சிடறாரு. இதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா இங்க ஒரு இடத்துல எல்லாரையும் கூட வேலை செய்து ஏரோது ராஜா பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லல, ஏரோது ராஜாவே ஆண்டவர் பத்தி சொல்ல போறான். பிரசங்கம் என்ன? அவன் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு பேசினான். ஆனா என்ன பேசினாலும் அவன் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் குறித்து பேசினாலும் ஆண்டவருக்கு அவன் கனம் பண்ணிருக்கணும், ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி இருக்கணும். ஆனா ஆண்டவர் சேர்த்து வச்சு செஞ்சார்.
என்னது சேர்த்து இதை படிச்சு பார்த்த முந்தின பகுதியில எவ்வளவோ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டானோ இந்த ஒரு காரியத்தை வைத்து அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? தேவதூர்களை வைத்து அடிச்சார். இப்ப ஆண்டவருடைய கிருபை அங்க இல்லாம போச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு, ஆனா ஆண்டவரை எதிர்க்கிறவர்களுக்கு கிருபை கிடையாது. ஹல்லேலூயா. அவன் புழுத்தி இருந்தான். வேதம் சொல்கிறது புழுத்தி இருந்தான். எப்படியோ அடிச்சு அவன் புழுத்தி இறப்பான். யோசிச்சு பாருங்கல்ல, அவன் என்ன வியாதி வந்திருக்கான்? புழுத்தி இறக்குறதுனா என்ன வியாதி? கேன்சர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் புழு வைக்காம சொல்லு தெரியல. உடனே அவனுக்கு பெரிய தண்டனை, துடிச்சு கஷ்டப்பட்டு எப்படி செத்துருப்பாங்க. அவன் என்ன பெரிய ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லல. அதுதான் சொல்றேன். ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியாமலே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய வார்த்தைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் போது, ஆண்டவரை கனப்படும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படாத போது நாம் நிச்சயமாக ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செயல்படுவோமானால், ஆண்டவரை கனம் பண்ணாமல் போவோமானால், ஆண்டவரை நேசிக்கிறவரை நாம் நேசிக்காமல் போவோமானால் நாம் தேவனுக்கு விரோதமாக பெருமை கொள்கிறோம். அப்ப பெருமை என்பது ஒரு பெரிய பாவம். ஆக இந்த உலகத்திலே முதல் பாவ பட்டியலில் நான் சொல்வது இன்றைக்கு அகந்தை, பெருமை. இந்த பாவத்தை கொடுத்து ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு பெருமை ஒரு விளையாட்ட ஒரு கதையை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 பேர் சந்திக்கிறாங்க. ஒருவன் அமெரிக்கன், ஒருவன் சைனாக்காரன், ஒருவன் இந்தியாக்காரன். சொல்லி முடிக்கிறேன். அப்போ 3 பேருமே தன்னுடைய பெருமைகளை விவரிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் சொல்றா, அமெரிக்காக்காரன், நாங்கள் எப்படி பெருமைக்குரியவர் தெரியுமா? எங்கள் விமானத்தை நாங்கள் வானத்தை உரசி ஓட்டுவோம், அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள். அப்ப இவங்க 2 பேர் கேட்கிறாங்க, அதே போல வானத்தை உரசிக்கிட்டு ஓட்ட முடியும்? வானத்தை உரசினா உரசி இல்ல, ஒரு 2 இன்ச்சு கீழே நாங்க போவோம் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே சீனாக்காரன் சொல்றான், நாங்க பெரிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை கடலை ஒட்டிக்கிட்டு எங்களால போக முடியும் அப்படின்ற. உடனே இவங்க 2 பேர் கேட்கிறாங்க, அதே போல ஒட்டிக்கிட்டு போனா மாட்டிக்காதா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, ஒரு 2 இன்ச்சு மேல போகும். இந்தியாக்காரன் சும்மா இருப்பானா? அவன் பேருமே சொல்றான், நீங்களாம் பரவாயில்ல, நீங்களாம் நாங்க என்ன பண்ணுவோமா, மூக்கால தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. இவனுக்கு புரியல, எப்படா மூக்கால சாப்பிட முடியாது? மூக்கால 2 இன்ச்சு கீழே இருக்கிற வாயால சாப்பிடுவாங்க இந்தியாக்காரன். எப்படி பாருங்க. இல்ல, இது ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு கதையா இருக்கு. உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருமை கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம பேசுகிறோம். ஆனா எது பெருமைக்குரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரை விரும்பாததை செயல்படுத்துவது அனைத்துமே பெருமையான காரணம். ஆகவே ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பெருமைகளை நாம் இன்றைக்கு பார்த்தோம். தண்டனைகளும் நாம் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். பெருமை, அகந்தை ஒரு பெரிய பாவம். நமக்கு தெரியாமலே பிசாசானவன் நம்மை கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். இதிலிருந்து விடுபட கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக, அந்த விதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.